ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விடுதலை பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. விடுதலை பார்ட் 1 பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல படமா எடுத்திருப்பாரு. சூரிக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஆக்சுவலா சூரிய இந்த மாதிரிலாம் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பை போட்டிருப்பாரு. ஒரு போலீஸா இருந்திருப்பாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறது, ஒரு பட்டாலியனுக்கு போனா என்னெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்றது தத்ரூபமா எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது மிகப்பெரிய பாராட்டுகள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சாருக்கு, வெற்றிமாறன் சாருக்கு கொடுத்துலாம். வெற்றிமாறன் சார்லாம் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 1 ஸ்ட்ராங்கான கண்டென்ட். விஜய் சேதுபதி அவர்கள் லாஸ்ட் தான் வருவார். லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான் அவர் வருவாரு. பட் ஆனா செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஜய் சேதுபதி வச்சு தான் கதையை நகர போகுதுன்னு சொல்லாங்க. அதுல சூரியும் ஒரு கதாபாத்திரம் இருக்கும். பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு நக்சல், அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை எதிர்த்து புரட்சி பண்ற மாதிரி காட்டுவாங்க. அவர் பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் இருப்பாங்க. ஸோ அதை பிடிக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா தான் இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, எப்படிலாம் கதைக்களம் கொண்டு போறான்றதை நம்ம செகண்ட் பார்ட்ல தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா விஜய் சேதுபதி ஒரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றாரு. ஆக்சுவலா ஏதாச்சும் அரசாங்கம் மக்களுக்கு ஏதாச்சும் செயலியாவோ எதிர்த்து கேட்கறது, அதாவது சாதி மதம் வேறுபாடு எல்லாம் நிறைய நடக்கும். பட் அதெல்லாம் எதிர்த்து போராடுறது. அதே போல பாத்தீங்கன்னா பொல்லாதன் கிஷோரம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கட்சிக்காரர் தான் வராரு. நான் 2 சிவப்பு துண்டு போட்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு அட்வைஸ் பண்ண, இதை பண்ணு அதை பண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி அவர் ஒரு தலைவராக ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் ஒரு வருஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களை வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அது வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பாட்டும் சரி சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டில் உங்களுக்கு பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். இளையராஜாவோட ஒரு பாட்டு வரும். அதே போல பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு தினம் ஒரு பாட்டு இருந்திருக்கு. அந்த பாட்டு எல்லாரும் ரசிக்கும்படியாக இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த படம் ரொம்ப குரூஷியலா ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இது ஒரு கான்செப்ட்னா போராட்டம். அதாவது கம்யூனிஸ்ட்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக போராடுவாங்க, தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் போராடுவாங்கல்ல. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி கேரக்டராக கொடுத்துருக்காங்க. இப்போ சூரி எப்படி விஜய் சேதுபதி கிட்ட தப்பிப்பாரா, இல்லை அவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாருன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துல இருக்குன்னு நம்புறோங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கென்னு நடிச்சிருக்காரு. கென்னுக்கு இது 2வது படம் நினைக்கிறேன். ஆக்சுவலா முதல் படம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் படத்துல தான் நடிச்சிருப்பாரு, அசுரன்ற படம். இதுலயும் பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. இதுலயும் ஒரு வித்தியாசமான கேரக்டர்லாம் இருக்காங்க. ஸ்டன் சீன்லாம் பாத்தீங்கன்னா பக்கா பண்ணிருக்காப்புல. எப்படி அசுரன் படத்துல பண்ணாரோ அதே மாதிரி இதுலயே பண்ணிருக்காரு. பட் ஆனா இந்த படத்துல சூரிய ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் தான் காட்டுறாங்க. பட் விஜய் சேதுபதி ஃபுல்லாவே காட்டுறாங்க. ஆனா சூரிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் இந்த படத்து மூலியமாவும் சொல்லியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு போராட்டம் குணம் படைத்தவர்கள் எதுக்கெல்லாம் போராடினாங்க, இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் 100% உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா வெற்றிமாறன் சார் படம் எடுத்தாலே ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்குங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல், நிறைய அரசியல் பேசுவார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா படத்துலையுமே இருக்கும். நீங்க நினைக்காது, பொல்லாதவன் படத்துல கூட அரசியல் பேசியிருப்பாரு. இந்த படத்துல விடுதலை பார்ட் 1 வரைக்கும் அரசியல் பேசி தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுலயும் அப்படிதான் இருக்கும். இது முழுக்க ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படமா தான் கண்டிப்பா இருக்கும். பார்க்கலாம். படம் வரும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் விடுதலை பார்ட் 2 இருக்க போகுதுன்றதை நான் நம்புறேங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு காடை சேர்ந்த ஒரு பகுதியிலேயே எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா அதிலே தான் இருக்கும். அது ஒரிஜினலாவே ஒரு காட்டுக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட அது நடைபாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா மலையிலாம் எப்படி இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வச்சு அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியா பண்ண வச்சிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் பாட்டும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அங்கேயே காட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் தங்கியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை கொசு, அந்த விஷ பூச்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பாதுகாப்பா இருந்து சரி ஒரு படத்துக்காக அனைத்து கலைஞர்களும் தங்களே ஒப்படைச்சு ஒரு படத்தை நம்மளுக்கு கொண்டு வராங்கன்னா இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் பேச வேண்டிய விஷயம் தாங்க. அது நிலம் எண்ணம் மொழின்னு நாங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போம். நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு. அப்ப ஆரம்பிச்சது இந்த மாதிரி. தத்துவம் இல்லாத தலைவர்
ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது.